டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எஸ்ஐ மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ இது. இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் 6th-லேருந்து 10th வரைக்கும் கவர் ஆகக்கூடிய ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி முக்கியமான கொஷின்ஸை ஒரே வீடியோவில் தொகுத்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எஸ்ஐ அலகுமுறை எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1960. செகண்ட் கொஸ்டின், பொருளின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொருளின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மோல். ஒளிச்செறிவின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளிச்செறிவின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி கேண்டிலா. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஆப்ஷன் டி 3×10⁸ மீட்டர் பை வினாடி. மின்னோட்டத்தின் அலகு ஆப்ஷன் டி ஆம்பியர். மின்னோட்டத்தின் அலகு ஆப்ஷன் ஏ கூலும். 7th கொஸ்டின், மின்தேக்குத்திறனின் அலகு ஆப்ஷன் பி பாரட். மின்தடையின் அலகு ஆப்ஷன் டி ஓம். மின் கடத்துத்திறனின் அலகு ஆப்ஷன் சி சீமன்ஸ். மின் தூண்டலின் அலகு ஆப்ஷன் ஏ ஹென்றி. மின் அழுத்தத்தின் அலகு ஆப்ஷன் சி வோல்ட். மின்னியக்கு விசையின் அலகு ஆப்ஷன் டி வோல்ட். அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு ஆப்ஷன் பி 6.023 × 10⁻23. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுவாக எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக எத்தனை கேண்டிலாவிற்கு சமமாகும்? பொதுவாக எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக எத்தனை கேண்டிலாவிற்கு சமமாகும் அப்படின்னா ஆப்ஷன் டி 1. தலகோணத்தின் அலகு ஆப்ஷன் பி ரேடியன். திண்ம கோணத்தின் அலகு ஆப்ஷன் சி ஸ்டேடியன். அணுக்கடிகாரத்தில் பயன்படக்கூடிய அணு ஆப்ஷன் சி சீசியம் 133. அணுக்கடிகாரத்தை உருவாக்கியவர்கள் ஆப்ஷன் ஏ லூயிஸ் ஈசான், ஜான் பென்னி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீட்டு மதிப்புகள் நெருங்கி இருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீட்டு மதிப்புகள் நெருங்கி இருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி துல்லியத்தன்மையின் நுட்பம். பொதுவான அறிவியல் அலகுகளை சரியாக பொருத்துக. கடல் தூரம் அப்படிங்கிறது நாட்டிக்கல் மைல். ரேடியோ அலைகள் ஹெர்ட்ஸ். காந்தத்தன்மை வெப்பர். பூகம்ப உக்கிர அளவு ரிக்டர் ஸ்கேல். சரியான விடை ஆப்ஷன் டி 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கியூபிட் என்பது எத்தனை அங்குலம்? அப்படின்னா ஆப்ஷன் டி 18. 10 குவிண்டால் என்பது ஆப்ஷன் ஏ 1 டன். அணுவின் உட்கரு ஆரம் ஆப்ஷன் ஏ 10⁻⁻15 மீட்டர். இரு விண்மீன்களுக்கு இடையேயான தொலைவு ஆப்ஷன் டி 10⁻26 மீட்டர். எலக்ட்ரான் நிறையின் அலகு ஆப்ஷன் ஏ 9.11 × 10⁻31 கிலோகிராம். ஈட்டா என்பதின் பெருக்குத்தொகை மதிப்பு அல்லது 10 மடங்கு ஆப்ஷன் ஏ 10⁻18. டெக்கா என்பதின் பெருக்குத்தொகை மதிப்பு அல்லது 10 மடங்கு ஆப்ஷன் ஏ 10⁻1. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெர்னியர் அளவுகோலின் மீச்சிற்றளவு
ஆப்ஷன் ஏ 0.1 மில்லிமீட்டர். கழுதை திறனின் மதிப்பு ஆப்ஷன் ஏ 250 வாட். ஒரு குதிரை திறனின் மதிப்பு ஆப்ஷன் டி 746 வாட். ஒளியானது ஒரு வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறது? ஆப்ஷன் சி 3 லட்சம். ஒரு டிஎம்சி அதாவது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் என்பது 100 கோடி கன அடி. 2.83 × 1010 லிட்டர். 3000 கோடி லிட்டர். அனைத்தும் சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு ஃப்ளாங்க் மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் ஏ 6.624 × 10 -34 ஜூல். நெக்ஸ்ட் கொஷின் நிறையின் பன்மடங்கு வரிசையில் சரியானவை ஆப்ஷன் டி கிராம், கிலோகிராம், குவிண்டால், டன். சிறுத்தையின் சராசரி வேகம் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா ஆப்ஷன் சி 112 கிலோமீட்டர் பை மணி. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? பூமி தன் அச்சை பற்றி சுழலுதலா, நிலவு பூமியை சுற்றி வருதல், அதிவுறும் கம்பியின் முன்பின் இயக்கம், மேற்கண்ட அனைத்தும். இதில் சரியானது ஆப்ஷன் சி அதிவுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். ஒரு நாட்டிக்கல் மைல் அல்லது ஒரு நாட் என்பது ஆப்ஷன் ஏ 1.852 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் ஒரு மணி நேரத்தில் எத்தனை வினாடிகள் அப்படின்னா ஆப்ஷன் டி 3600. அழுத்தத்தின் அலகு ஆப்ஷன் பி பாஸ்கல். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி ஆப்ஷன் டி பாரோமீட்டர். மிதிவண்டியின் சக்கர அச்சு எத்தனை தாங்கிகளை கொண்டு இயங்குகிறது? அதாவது மிதிவண்டியின் சக்கர அச்சு எந்த தாங்கிகளை கொண்டு இயங்குகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி காரியத்தாலான பந்து. மிதிவண்டியின் சக்கர அச்சு காரியத்தாலான பந்து தாங்கிகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஷின் புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு ஆப்ஷன் பி 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஷின் மைய சுழற்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி பாலாடையை பிரிக்கும் கருவி. நெக்ஸ்ட் கொஷின் குடை ராட்டினம் எத்தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது? ஆப்ஷன் பி மைய விலக்கு விசை. நியூட்டன் முதல் விதியின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் டி நிலைம விதி. நியூட்டன் இரண்டாம் விதியின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் பி விசையின் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதியில் பொருந்தாதது பறவை பறப்பது, துப்பாக்கி சுடுதலின் போது ராக்கெட்டை செலுத்துதல், நெரிசல் மிகுந்த சாலையில் பேருந்தின் பயணம். இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி நெரிசல் மிகுந்த சாலையில் பேருந்தின் பயணம். நெக்ஸ்ட் கொஷின் புவியோட விடுபடு திசைவேகம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 11.19 கிலோமீட்டர் பை செகண்ட். நெக்ஸ்ட் கொஷின் ஜி புவியீர்ப்பு மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் ஏ 6.674 × 10 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டைனமோவை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் சி மைக்கேல் ஃபாரடே. நெக்ஸ்ட் கொஷின் முதல் அனல் மின் நிலையத்தை கல்கத்தா மின் விநியோக கழகம் தோற்றுவித்த ஆண்டு ஆப்ஷன் டி 1899 ஏப்ரல் 17. முதல் மின்கலனான வால்டிக் குவியலை வோல்டா உருவாக்கிய ஆண்டு
முதல் மின்கலனான வால்டிக் குவியலை வேர்ல்டா உருவாக்கிய ஆண்டு? ஆப்ஷன் சி 1800. சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளில் உள்ள சிப்புகளில் பயன்படுத்தப்படும் குறைக்கடத்திகள் எவை? சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளில் உள்ள சிப்புகளில் பயன்படுத்தப்படும் குறைக்கடத்திகள். ஆப்ஷன் சி சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம். நிலைமின்காட்டியை வடிவமைத்தவர் ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹில்பர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடர் இணைப்பில் உள்ள 3 மின்தேக்கிகளின் மின்தேக்குத்திறன். ஆப்ஷன் ஏ சி இஸ் ஈக்குவல் டு 1/C1 + 1/C2 + 1/C3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பக்க இணைப்பில் உள்ள 3 மின்தேக்கிகளின் மின்தேக்குத்திறன். ஆப்ஷன் பி சி இஸ் ஈக்குவல் டு C1 + C2 + C3. டங்ஸ்டனின் உருகுநிலை. ஆப்ஷன் டி 3422 டிகிரி செல்சியஸ். இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறும் மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே? ஆப்ஷன் ஏ 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். ஓம் விதியின் சமன்பாடு. ஆப்ஷன் பி V is equal to IR. நெக்ஸ்ட் கொஸ்டின், மின்னோட்டத்தை நன்கு கடத்தக்கூடிய பொருட்கள். ஏ வெள்ளி, பி தாமிரம், சி அலுமினியம், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கிலோவாட் மணி என்பது? ஆப்ஷன் பி 3.6 × 10⁻6 ஜூல். நிக்ரோமின் கலவை. ஆப்ஷன் ஏ நிக்கல் + குரோமியம். எல்இடி பல்புகளில் பயன்படுத்தப்படும் வாயு. ஆப்ஷன் பி ஆர்கான். எல்சிடியின் விரிவாக்கம். ஆப்ஷன் பி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்ப்ளே. எல்இடியின் விரிவாக்கம். ஆப்ஷன் சி லைட் எமிட்டிங் டியோட். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதன்மை நிறங்கள் என்பது? ஆப்ஷன் ஏ சிவப்பு, நீலம், பச்சை. வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று. ஆப்ஷன் பி ஏசி. புவியின் காந்த அச்சு எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது? அப்படின்னா ஆப்ஷன் பி 17 டிகிரி. காந்தவியலின் அடிப்படை கோட்பாடுகளை நிறுவியவர். ஆப்ஷன் டி ஹில்பர்ட். MICR என்பதன் விரிவாக்கம். ஆப்ஷன் ஏ மேக்னெட்டிக் லிங்க் கேரக்டர் ரெகக்னிஷன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம். ஆப்ஷன் பி மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். இரும்பின் கியூரி புள்ளி. ஆப்ஷன் ஏ 750 டிகிரி செல்சியஸ். நிக்கலின் கியூரி புள்ளி. ஆப்ஷன் பி 360 டிகிரி செல்சியஸ். கோபால்ட்டின் கியூரி புள்ளி. ஆப்ஷன் சி 1090 டிகிரி செல்சியஸ். கீழ்கண்ட ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு எதுனா? மின்காந்தமா, மியூமெட்டலா, தேனிரும்பா, நியோடிமியா? ஆப்ஷன் டி நியோடிமியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மனித மூளையின் காந்தப்பாய அடர்த்தி. ஆப்ஷன் ஏ 1 பிகோடெஸ்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெற்றிடத்தில் ஒளியின் தொலைவானது ஒரு நொடிக்கு. ஆப்ஷன் பி 3 லட்சம் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேக்னடைட் என்ற நூலினை வெளியிட்டவர். ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹில்பர்ட். குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம். ஆப்ஷன் சி ஊதா. அதிக அலைநீளம் கொண்ட நிறம்.
ஆப்ஷன் பி சிவப்பு. ஒளியிழை எத்தத்துவத்தின்படி செயல்படும் ஒரு சாதனம். ஒளியிழை என்பது எத்தத்துவத்தின்படி செயல்படும் ஒரு சாதனம். ஆப்ஷன் ஏ முழு அக எதிரொலிப்பு தத்துவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லென்ஸின் திறன். லென்ஸின் திறன் ஆப்ஷன் பி டயாப்டர். கிட்டப்பார்வை எனும் குறைபாட்டை போக்க பயன்படுத்துவது. கிட்டப்பார்வை எனும் குறைபாட்டை போக்க பயன்படுத்துவது. ஆப்ஷன் டி குழியாடி. தூரப்பார்வை எனும் பார்வை குறைபாட்டை போக்க கோளக அடியில் பயன்படுகின்ற ஆடி. தூரப்பார்வை எனும் பார்வை குறைபாட்டை போக்க கோளக அடியில் பயன்படுகின்ற ஆடி. ஆப்ஷன் பி குவியாடி. இதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கிட்ட குழி தோண்டி எட்ட குவி, அதாவது கிட்ட பார்வைக்கு குழியாடி, தூரப்பார்வைக்கு குவியாடி. அதாவது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்னு நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்றின் ஒளி விலகல் எண். காற்றின் ஒளி விலகல் எண் ஆப்ஷன் சி 1.0. நீரின் ஒளி விலகல் எண். நீரின் ஒளி விலகல் எண் ஆப்ஷன் பி 1.33. நெக்ஸ்ட் கொஸ்டின், மண்ணெண்ணெயின் ஒளி விலகல் எண். மண்ணெண்ணெயின் ஒளி விலகல் எண் ஆப்ஷன் டி 1.41. வைரத்தின் ஒளி விலகல் எண். வைரத்தின் ஒளி விலகல் எண் ஆப்ஷன் பி 2.41. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாகனங்களில் பின்புற பார்வையை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் ஆடி. வாகனங்களின் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் ஆடி ஆப்ஷன் ஏ குவியாடி. எரிக்கும் ஆடிகள் எனும் நூலினை எழுதியவர். எரிக்கும் ஆடிகள் எனும் நூலினை எழுதியவர் ஆப்ஷன் பி டயோகில்ஸ். 1888ஆம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் முதலாவது பரவளைய ஆடியை எதிரொலிக்கும் வானலை வாங்கி, அதாவது ஆண்டனா வடிவில் வடிவமைத்தவர். 1888ஆம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் முதலாவது பரவளைய ஆடியை எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹென்றி ஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வைரத்தின் மாறுநிலை கோணம். வைரத்தின் மாறுநிலை கோணம் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் சி 24.4 டிகிரி. மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக தோன்ற காரணம். மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக தோன்ற காரணம் ஆப்ஷன் பி மீ ஒளிச்சிதறல். மலைகளின் வளைவு பகுதியில் பொருத்தப்படும் கண்ணாடி. மலைகளின் வளைவு பகுதியில் பொருத்தப்படும் கண்ணாடி ஆப்ஷன் பி குவியாடிகள். இலை ஒளியியலின் தந்தை. இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி நரீந்தர் கபானி. ஒலே ரோமர் எந்த நாட்டைச் சார்ந்த வானியலாளர். ஒலே ரோமர் எந்த நாட்டைச் சார்ந்த வானியலாளர் ஆப்ஷன் சி டேனிஸ். வானம் நீல நிறமாக இருக்க காரணம். வானம் நீல நிறமாக இருக்க காரணம் ஆப்ஷன் ஏ ஒளிச்சிதறல். விரிக்கும் லென்ஸுகள் என அழைக்கப்படுபவை. விரிக்கும் லென்ஸுகள் என அழைக்கப்படுபவை ஆப்ஷன் சி குழி லென்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் ஆகியவற்றிற்கு பொதுவான லென்ஸ் சமன்பாடு. குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் ஆகியவற்றிற்கு பொதுவான லென்ஸ் சமன்பாடு ஆப்ஷன் பி 1/f is equal to 1/v minus 1u. நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்மை புள்ளி அல்லது மீச்சிறு தொலைவு மனித கண்ணிற்கு பொதுவாக இருக்கும் அளவு. அண்மை புள்ளி அல்லது மீச்சிறு தொலைவு மனித கண்ணிற்கு பொதுவாக இருக்கும் அளவு ஆப்ஷன் சி 25 சென்டிமீட்டர். இரு குவி லென்ஸை உருவாக்கியவர் ஆப்ஷன் பி பெஞ்சமின் பிராங்க்லின். முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் ஆப்ஷன் சி ஜோஹன் லிப்ரஸே. 1608. கண்ணாடியின் தள விளைவு கோணம் ஆப்ஷன் பி 57.5 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலில் கண்டறியப்பட்ட அரிதில் கடத்தி ஆப்ஷன் டி பாதரசம். கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு பால், புகை, ஐஸ்கிரீம், கலங்கலான நீர். அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி மேற்கொண்ட அனைத்தும். அதிக அலைநீளம் கொண்ட மின்காந்த அலை ஆப்ஷன் ஏ
ரேடியோ அலை. எலக்ட்ரான் நுண்ணோக்கி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. எலக்ட்ரான் நுண்ணோக்கி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1931. எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டுபிடித்தவர். எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டுபிடித்தவர் 1 எர்னஸ்ட் ரஸ்கா, 2 ஹெப்லர், 3 மார்க்ஸ் நல். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு. மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு ஆப்ஷன் சி 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஹைட்ரோஃபோன். ஹைட்ரோஃபோன் அப்படிங்கிறது நீருக்கு அடியில் ஏற்படும் சத்தத்தை அளக்க. ஹைட்ரோகார்பன் என்பது நீருக்கு அடியில் ஏற்படும் சத்தத்தை அளக்க. பாரோமீட்டர் என்பது வளிமண்டல அழுத்தத்தை அளக்க. அனிமோமீட்டர் என்பது காற்றின் திசைவேகத்தை அளக்க. சிஸ்மோமீட்டர் என்பது பூகம்ப உக்கிரமத்தை அளக்க. ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், மீயொலி. மீயொலி அப்படிங்கிறது அதிர்வெண் 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் உள்ள ஒலி. காற்றில் ஒளியின் வேகம் 331 மீட்டர் பை செகண்ட். இன்ஃப்ராசோனிக்ஸ் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழ் உள்ள ஒலி. ஒலி அப்படிங்கிறது ஊடகம் தேவை. சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. மூடிய ஆர்கான் குழாயில் சுரங்களின் அதிர்வெண். மூடிய ஆர்கான் குழாயில் சுரங்களின் அதிர்வெண் ஆப்ஷன் ஏ 1:3:5. திறந்த ஆர்கான் குழாயின் சுரங்களின் அதிர்வெண். திறந்த ஆர்கான் குழாயின் சுரங்களின் அதிர்வெண் ஆப்ஷன் பி 1:2:3. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொலைபேசியை கண்டுபிடித்தவர். தொலைபேசியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கிரஹாம்-பெல். ராக்கெட் ஏவுதலில் ஒளியின் மட்டம். ராக்கெட் ஏவுதலில் ஒளியின் மட்டம் ஆப்ஷன் ஏ 180. ஜெட் விமானம் புறப்படும் ஒளியின் மட்டம். ஜெட் விமானம் புறப்படும் ஒளியின் மட்டம் ஆப்ஷன் பி 140. ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர். ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ ரினேலினக். ரினேலினக்கின் காலம். ரினேலினக்கின் காலம் ஆப்ஷன் சி 1781 முதல் 1826. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்த ஆண்டு. ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்த ஆண்டு ஆப்ஷன் டி 1816. அலைநீளம், அதிர்வெண் மற்றும் வேகம் இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பு. அலைநீளம், அதிர்வெண் மற்றும் வேகம் இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பு ஆப்ஷன் பி வோல்டஸ் ஈக்குவல் டு n லாம்டா. v ஈக்குவல் டு n லாம்டா. மீயொலி வேகத்தில் செல்பவை. மீயொலி வேகத்தில் செல்பவை துப்பாக்கி குண்டு, ஜெட் விமானம், ஆகாய விமானங்கள் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஒளியின் வேகம் எதை பொறுத்து அமையும்? ஒளியின் வேகம் எதை பொறுத்து அமையும்? ஆப்ஷன் ஏ ஊடக வெப்பநிலை. சோனார் கருவியின் பயன்களில் தவறானது. சோனார் கருவியின் பயன்களில் தவறானது ஆப்ஷன் டி வௌவால்கள் இவ்வொளியை பயன்படுத்துகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாமிரத்தில் ஒளியின் திசைவேகம். தாமிரத்தில் ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் சி 5010 மீட்டர் பை வினாடி. இரும்பில் ஒளியின் திசைவேகம். இரும்பில் ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் பி 5950 மீட்டர் பை வினாடி. அலுமினியத்தில் ஒளியின் திசைவேகம். அலுமினியத்தில் ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் சி 6420 மீட்டர் பை வினாடி. மண்ணெண்ணெயில் ஒளியின் திசைவேகம். மண்ணெண்ணெயில் ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் டி 1324 மீட்டர் பை வினாடி. நீரில் ஒளியின் திசைவேகம். நீரில் ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் சி 1493 மீட்டர் பை வினாடி. கடல் நீரில் ஒளியின் திசைவேகம். கடல் நீரில் ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் டி 1533 மீட்டர் பை வினாடி. காற்றில் ஒளியின் திசைவேகம். காற்றில் ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் பி 331 மீட்டர் பை வினாடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்றில் ஒளியின் திசைவேகம். காற்றில் அதாவது 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது 331, அதே 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது
காற்றின் ஒளியின் திசைவேகம். ஆப்ஷன் ஏ 343 மீட்டர் பை வினாடி. மனிதர்களால் கேட்கப்படும் ஒலியானது காதுகளில் நிலைத்திருக்கக்கூடிய வினாடி. மனிதர்களால் கேட்கப்படும் ஒலியானது காதுகளில் நிலைத்திருக்கக்கூடிய வினாடி. ஆப்ஷன் ஏ 0.1. ஒளியின் திசைவேகம் காற்றில் 344 மீட்டர் பை வினாடி என கருதினால் எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு. ஒளியின் திசைவேகம் காற்றில் 344 மீட்டர் பை வினாடி என கருதினால் எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு. ஆப்ஷன் டி 17.2 மீட்டர். ஒளி எதிரொலிக்க எடுத்துக்கொள்ளும் வினாடி. ஒளி எதிரொலிக்க எடுத்துக்கொள்ளும் வினாடி. ஆப்ஷன் ஏ 1/10. ரேடார் RADAR என்பதோட விரிவாக்கம். ஆப்ஷன் ஏ ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். சோனார் SONAR என்பதன் விரிவாக்கம். ஆப்ஷன் சி சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோல்கொண்டா கோட்டை எங்கு உள்ளது? கோல்கொண்டா கோட்டை எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ ஹைதராபாத். பெருவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை. பெருவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தோட வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் சி 10⁻32 கெல்வின். இக்லூ எனப்படுவது ஆப்ஷன் ஏ பனிவீடு. ஒரு கலோரி என்பது எத்தனை ஜூல் அப்படின்னா ஆப்ஷன் சி 4.189 ஜூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிறிஸ்டியன் டாப்லரின் காலம். ஆப்ஷன் ஏ 1803 முதல் 1853 வரை. தெர்மோஸ்டாட் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் பி கிரேக்கம். வெற்றிடக்குடுவியை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் பி சர் ஜேம்ஸ் திவார். ஒரு கிலோ கலோரி என்பது ஆப்ஷன் டி 4200 ஜூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. வெப்பக்கடத்தல் என்பது திடப்பொருள். வெப்பச்சலனம் என்பது திரவ பொருள். வெப்ப கதிர்வீச்சு வாயு. பதங்கமாதல் திண்மம் வாயுவாதல். குளிர்வித்தல் வாயு திரவமாதல். சரியான விடை ஆப்ஷன் பி 5, 1, 4, 3, 2. வெப்பநிலையில் நீரின் திட திரவ மற்றும் வாயு நிலைகள் ஒன்றிணைந்து காணப்படும் கெல்வினோட அளவு. வெப்பநிலையில் நீரின் திட திரவ மற்றும் வாயு நிலைகள் ஒன்றிணைந்து காணப்படும் கெல்வின் அளவு. ஆப்ஷன் பி 273.16 கெல்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆப்ஷன் டி 4200 ஜூல் பை கிலோகிராம் செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், காரியத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆப்ஷன் ஏ 130 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். 130 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளியின் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆப்ஷன் சி 236 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். பித்தளையின் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆப்ஷன் டி 380 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆப்ஷன் பி 138. துத்தநாகத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆப்ஷன் ஏ 391 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். தாமிரத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆப்ஷன் பி 399 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். எஃகின் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆப்ஷன் சி 420 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். இரும்பின் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆப்ஷன் டி 483 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். கண்ணாடியின் தன்வெப்ப ஏற்புத்திறன். கடினமான கண்ணாடியின் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆப்ஷன் ஏ 504 அல்லது 670 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வைரத்தின் தன்வெப்ப
வைரத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஆப்ஷன் பி 509 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். கார்பன் டை ஆக்சைடின் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஆப்ஷன் சி 839 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். அலுமினியத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஆப்ஷன் டி 882 அல்லது 899 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். ஆக்சிஜனின் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஆப்ஷன் ஏ 918 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். காற்றின் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஆப்ஷன் பி 1012 பை கிலோகிராம் கெல்வின். தேங்காய் எண்ணெயின் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஆப்ஷன் சி 1964 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். மண் எண்ணெயின் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஆப்ஷன் டி 2090 அல்லது 2100 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். பனிக்கட்டியின் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஆப்ஷன் ஏ 2100 அல்லது 2130 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஆப்ஷன் பி 3900. பனிக்கட்டியின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் ஆப்ஷன் சி 3.34 × 10⁵ ஜூல் பை கிலோகிராம். நல்லியல்பு வாயு சமன்பாடு ஆப்ஷன் ஏ PV = RT. வெள்ளியின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் ஆப்ஷன் ஏ 0.92 × 10⁵ ஜூல் பை கிலோகிராம். தாமிரத்தின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் ஆப்ஷன் பி 1.8 × 10⁵ ஜூல் பை கிலோகிராம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈதர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் ஆப்ஷன் ஏ 3.9 × 10⁵ ஜூல் பை கிலோகிராம். பாதரசம் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் ஆப்ஷன் பி 2.96 × 10⁵. பனிவீடில் வசிப்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ எஸ்கிமோக்கள். நீள் வெப்ப விரிவு குணகத்தின் SI அலகு ஆப்ஷன் ஏ கெல்வின் பவர் -1. பரப்பு வெப்ப விரிவு குணகத்தின் SI அலகு ஆப்ஷன் ஏ கெல்வின் பை 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சார்லஸ் விதியின் சமன்பாடு ஆப்ஷன் பி B/T மாறிலி. போல்ட்ஸ்மேன் மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் ஏ 1.381 × 10⁻23 ஜூல் பை கெல்வின். பொதுவாயு மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் சி 8.31 ஜூல் பை மோல் கெல்வின். டெமாக்ரிட்டஸ் எந்த நாட்டை சார்ந்த தத்துவ அறிஞர்? ஆப்ஷன் சி கிரேக்கம். கேத்தோடு கதிரினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி J தாம்சன். கேத்தோடு கதிர் பெற்றுள்ள மின் துகள் ஆப்ஷன் பி எதிர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேத்தோடு கதிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான். ஆனோடு கதிரினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி ஹோல்ஸ்டீன். ஆனோடு கதிர்கள் பெற்றுள்ள மின் துகள்கள் ஆப்ஷன் ஏ நேர்மின். ஆனோடு கதிர்களை பின்னாளில் புரோட்டான்கள் என பெயரிட்டு அழைத்தவர்கள் ஆப்ஷன் சி ரூதர்போர்ட். மின் சுமையற்ற நியூட்ரான்களை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் ஷாட்விக் 1932. நியூட்ரானின் மின்சுமை ஆப்ஷன் சி நடுநிலை.
நெக்ஸ்ட் கொஸ்டின், கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி ஹென்றி பெக்கரல். மேரி கியூரி எந்த நாட்டை சார்ந்த இயற்பியலாளர்? மேரி கியூரி எந்த நாட்டை சார்ந்த இயற்பியலாளர்? ஆப்ஷன் ஏ போலந்து. யுரேனியத்தை போன்ற ரேடியமும் கதிரியக்கத்தை வெளியிடுகிறது என கண்டறிந்தவர். யுரேனியத்தை போன்ற ரேடியமும் கதிரியக்கத்தை வெளியிடுகிறது என கண்டறிந்தவர் ஆப்ஷன் டி மேரி கியூரி. மேரி கியூரி பிறந்த ஆண்டு. மேரி கியூரி பிறந்த ஆண்டு ஆப்ஷன் சி 1867 நவம்பர் 7. பொலோனியம் மற்றும் ரேடியத்தை கண்டறிந்தவர். பொலோனியம் மற்றும் ரேடியத்தை கண்டுபிடித்தவர் பியூரி கியூரி, மேரி கியூரி, ஹென்றி பெக்கரல். அனைத்தும் சரி. சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாசிட்ரானை கண்டறிந்தவர். பாசிட்ரானை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ காரல் டி ஆண்டர்சன். ஆல்ஃபா கதிர்களை கண்டுபிடித்தவர். ஆல்ஃபா கதிர்களை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ ஹென்றி பெக்கரல். பீட்டா கதிர்களை கண்டுபிடித்தவர். பீட்டா கதிர்களை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் டி எர்னஸ்ட் ரூதர்போர்ட். காமா கதிர்களை கண்டுபிடித்தவர். காமா கதிர்களை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் சி பியூரி கியூரி. ஆப்ஷன் சி பியூரி கியூரி. ஆல்ஃபா கதிர்களின் மின் சுமை. ஆல்ஃபா கதிர்களின் மின் சுமை ஆப்ஷன் ஏ நேர்மின் சுமை. பீட்டா ஆல்ஃபா துகளின் மின் சுமை. ஆல்ஃபா துகளின் மின் சுமை ஆப்ஷன் ஏ +2e. பீட்டா கதிர்களின் மின் சுமை. பீட்டா கதிர்களின் மின் சுமை ஆப்ஷன் பி எதிர்மின் சுமை. பீட்டா துகளின் மின் சுமை. பீட்டா துகளின் மின் சுமை ஆப்ஷன் சி -e. காமா கதிர்களின் மின் சுமை. காமா கதிர்களின் மின் சுமை ஆப்ஷன் சி சுழி. அணுக்கரு பிளவுக்கு எடுத்துக்காட்டு. அணுக்கரு பிளவுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி 92 யுரேனியம் பவர் 235 + 0 n பவர் 1 = 56 BA பவர் 141 + 36 KR பவர் 92 + 3 0 n பவர் 1 + Q ஆற்றல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள குரோஷிமா பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்ட மாதம். இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள குரோஷிமா பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்ட மாதம் ஆப்ஷன் ஏ 1945 ஆகஸ்ட் 6. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள நாகசாகி பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்ட மாதம். இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள நாகசாகி பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்ட மாதம் ஆப்ஷன் பி 1945 ஆகஸ்ட் 9. அமெரிக்கா ஜப்பானின் குரோஷிமா மீது முதலில் வீசிய குண்டின் பெயர். அமெரிக்கா ஜப்பானின் குரோஷிமா மீது முதலில் வீசிய குண்டின் பெயர் ஆப்ஷன் ஏ லிட்டில் பாய். அமெரிக்கா ஜப்பானின் குரோஷிமா மீது முதலில் வீசிய லிட்டில் பாய் அணுகுண்டின் எடை. அமெரிக்கா ஜப்பானின் குரோஷிமா மீது முதலில் வீசிய லிட்டில் பாய் அணுகுண்டின் எடை ஆப்ஷன் ஏ 4400 கிலோ. அமெரிக்கா ஜப்பானின் நாகசாகி மீது இரண்டாவதாக வீசிய அணுகுண்டின் பெயர். அமெரிக்கா ஜப்பானின் நாகசாகி மீது இரண்டாவதாக வீசிய அணுகுண்டின் பெயர் ஆப்ஷன் சி பேட்மேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அமெரிக்கா ஜப்பானின் நாகசாகி மீது இரண்டாவதாக வீசிய பேட்மேன் அணுகுண்டின் எடை ஆப்ஷன் பி 4900 கிலோ. 1H2 என்பதின் ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு குறிப்பது. 1H⁻2 என்பதில் ஹைட்ரஜனோட ஐசோடோப்பு குறிப்பது ஆப்ஷன் சி டியூட்ரியம். ஒவ்வொரு அணுக்கரு இணைவின் போது வெளியாகும் சராசரி ஆற்றல். ஒவ்வொரு அணுக்கரு இணைவின் போதும் வெளியாகும் சராசரி ஆற்றல் ஆப்ஷன் பி 3.814 × 10⁻⁻12 ஜூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறையாற்றல் சமன்பாட்டிற்கான தொடர்பு. நிறையாற்றல் சமன்பாட்டிற்கான தொடர்பு ஆப்ஷன் ஏ E = mc². அணுக்கரு இணைவு நடைபெற தேவையான வெப்பநிலை. அணுக்கரு இணைவு நடைபெற தேவையான வெப்பநிலை ஆப்ஷன் பி 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின். ஹைட்ரஜன் குண்டின் மூலம் அதாவது அணுக்கரு இணைவில் உருவாகும் ஆற்றலானது அணுகுண்டின் மூலம் உருவாகும் ஆற்றலை விட எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதிகமாகும். அணுக்கரு இணைவு நிகழ்விற்கு இணைப்பாக அமைவது.
அணுக்கரு இணைவு நிகழ்விற்கு இணைப்பாக அமைவது ஆப்ஷன் ஏ புரோட்டான்கள். பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் டி பாஸ்பரஸ் 32. நெக்ஸ்ட் கொஸ்டின், தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் பி பாஸ்பரஸ் 32. இதயம் சீராக செயல்பட பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. இதயம் சீராக செயல்பட பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் சி சோடியம் 24. இரத்த ஓட்டத்தை பற்றி அறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. இரத்த ஓட்டத்தை பற்றி அறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் சி சோடியம் 24. முன்கழுத்து கழலை நோயை குணமாக்க பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. முன்கழுத்து கழலை நோயை குணமாக்க பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் டி அயோடின் 131. இரத்த சோகை நோயை குணப்படுத்த பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. இரத்த சோகை நோயை குணப்படுத்த பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் ஏ இரும்பு 59. நெக்ஸ்ட் கொஸ்டின், தோல் புற்றுநோயை குணமாக்க பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. தோல் புற்றுநோயை குணமாக்க பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு 1 கோபால்ட் 60, 2 தங்கம் 198. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2 சரி. வெடிபொருள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. வெடிபொருள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் ஏ கலிஃபோர்னியம் 252. தொழிற்சாலையில் புகையின் அளவை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. தொழிற்சாலையில் புகையின் அளவை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் பி அமர்சியம் 241. படிம பொருள்களின் வயதை அறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. படிம பொருள்களின் வயதை அறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் சி கதிரியக்க கார்பன். இரத்த சிவப்பணுக்கள் பற்றிய ஆய்வில் பயன்படுவது. இரத்த சிவப்பணுக்கள் பற்றிய ஆய்வில் பயன்படுவது ஆப்ஷன் பி ரேடியோகுரோமியம். எலும்பு வளர்ச்சிக்கான கால்சியம் தேவையை கணக்கிட பயன்படுவது. எலும்பு வளர்ச்சிக்கான கால்சியம் தேவையை கணக்கிட பயன்படுவது ஆப்ஷன் சி ரேடியோ கால்சியம். டோசிமீட்டரை கொண்டு அளக்கக்கூடியது. டோசிமீட்டரை கொண்டு அளக்கக்கூடியது ஆப்ஷன் பி கதிரியக்கம். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது ஆப்ஷன் சி U பவர் 235. நெக்ஸ்ட் கொஸ்டின், அணுக்கரு உலையில் தனிப்பான்களாக பயன்படுவது. அணுக்கரு உலைகளில் தனிப்பான்களாக பயன்படுவது கிராஃபைட், பெரிலியம், பெரிலியம் ஆக்சைடுகள், கனநீர் அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அணுக்கரு உலையில் தனிப்பானாகவும் குளிர்விப்பானாகவும் பயன்படுவது. அணுக்கரு உலையில் தனிப்பானாகவும் குளிர்விப்பானாகவும் பயன்படுவது ஆப்ஷன் சி கனநீர். இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தந்தை. இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தந்தை ஆப்ஷன் ஏ டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் ஆப்ஷன் ஏ தாராபூர். தமிழ்நாட்டில் எங்கு அணுமின் நிலையங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அணுமின் நிலையங்கள் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கல்பாக்கம், கூடங்குளம். கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டு உதவியுடன் கட்டப்பட்டது? கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டு உதவியுடன் கட்டப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி ரஷ்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின், செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர். செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி ஐரின் கியூரி. காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க எந்த உரைகள் பயன்படுகின்றன? காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க எந்த உரைகள் பயன்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் சி காரியம். முதன்முதலாக பாதரச காற்றழுத்தமானியை உருவாக்கியவர். முதன்முதலாக பாதரச காற்றழுத்தமானியை உருவாக்கியவர் ஆப்ஷன் பி டாரிசெல்லி. ஃப்ளைஸ் பாஸ்கலின் காலம். ஃப்ளைஸ் பாஸ்கலின் காலம் ஆப்ஷன் டி 1623 முதல் 1662 வரை. நீர்நிலை சமநிலை என்ற தத்துவத்தை உருவாக்கியவர். நீர்நிலை சமநிலை என்ற தத்துவத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன் பி ஆர்கிமிடிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 psi என்பது ஆப்ஷன் பி 6895 பாஸ்கல்.
ஒரு டயரின் அழுத்தம் 30 psi எனில் அது எத்தனை பாஸ்கலுக்கு சமம்? ஒரு டயரின் அழுத்தம் 30 psi எனில் அது எத்தனை பாஸ்கலுக்கு சமம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2.0685 இன்ட்டு 10⁵ புவி மைய கோட்பாட்டை கூறியவர் ஆப்ஷன் ஏ தாலமி. மிக பழமையான ஆரியப்பாட்டியம் என்ற நூலானது ஒரு ஆப்ஷன் பி வானியல் நூல். வெள்ளிக்கோளை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி கலிலியோ. வெள்ளிக்கோள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1610 1611. இந்திய வானியலில் 7 துறவிகள் என அழைக்கப்படும் மண்டலம் ஆப்ஷன் ஏ உஷா மேஜர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்கோஸ்பர் அதாவது INCOSPAR என்பதோட விரிவாக்கம் ஆப்ஷன் ஏ இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஆப்ஷன் ஏ APJ அப்துல் கலாம். இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனையான சிரிக்கும் புத்தர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி 1974. இந்தியாவில் இரண்டாவது அணுகுண்டு சோதனையான ஆபரேஷன் சக்தி நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி 1998. ஜூமேக்கர் லெவி 9 என்பது ஆப்ஷன் சி வால் நட்சத்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராக்கெட் கட்டமைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய உலோகம் ஆப்ஷன் பி டைட்டானியம் அலுமினியம். ராக்கெட் இயக்க பயன்படும் திரவ எரிபொருள்களில் தவறானது திரவ ஹைட்ரஜன், ஹைட்ரசின், மெத்தனால், எத்தில் ஆல்கஹால். இதில் தவறானது ஆப்ஷன் சி மெத்தனால். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராக்கெட் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஆப்ஷன் சி நியூட்டனின் 3ஆம் விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திராயன் 1 திட்டமானது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 22/10/2008. சந்திராயன் 1 வெற்றிகரமாக சந்திரனின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட நாள் ஆப்ஷன் டி 8/11/2008. சந்திராயன் 1, சந்திராயன் 2 மற்றும் மங்கள்யான் திட்டத்தின் திட்ட இயக்குநராக செயல்பட்டவர் ஆப்ஷன் ஏ மயில்சாமி அண்ணாதுரை. முதலில் மனிதர்களை நிலவில் தரையிறக்க செய்த நாசாவின் திட்டம் ஆப்ஷன் டி அப்போலோ 11. இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை ஆப்ஷன் ஏ கல்பனா சாவ்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்த மொத்த நாட்கள் ஆப்ஷன் ஏ 321 நாட்கள் 17 மணி நேரம் 15 நிமிடங்கள். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் ஆப்ஷன் பி ராகேஷ் சர்மா. கலாம் சாட் எந்த ஆண்டு நாசா விண்வெளி ஆய்வு மையம் மூலம் விண்வெளியில் செலுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 22/6/2017. சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது சிறிய கோள் ஆப்ஷன் ஏ செவ்வாய். ராக்கெட் மனிதன் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி கைலாசம் வடிவு சிவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்பனா சாவ்லா விண்வெளியில் தங்கியிருந்த நேரம் ஆப்ஷன் பி 372 மணி நேரத்திற்கும் மேல். கிரியோஜெனிக் எரிபொருள் எந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும்?
கிரையோஜெனிக் எரிபொருள் எந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும் அப்படின்னா ஆப்ஷன் சி மிக குறைந்த வெப்பநிலையில். நாசாவின் எந்த திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது? நாசாவின் எந்த திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அப்படின்னா ஆப்ஷன் பி அப்போலோ 8. மங்கள்யான் எங்கு அனுப்பப்பட்டது? மங்கள்யான் எங்கு அனுப்பப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி செவ்வாய். பேரண்டத்தை பற்றிய படிப்பின் பெயர்? பேரண்டத்தை பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் சி காஸ்மாலஜி. சூரியனை பற்றிய படிப்பின் பெயர்? சூரியனை பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் பி ஹீலியாலஜி. நிலாவை பற்றிய படிப்பின் பெயர்? நிலாவை பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் டி செலினாலஜி. பெருவெடுப்பு கொள்கையை முன்மொழிந்தவர்? பெருவெடுப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் ஆப்ஷன் சி ஜார்ஜஸ் லீ மெத்ரி. பால்வெளி விண்மீன் திரளின் வடிவம்? பால்வெளி விண்மீன் திரளின் வடிவம் ஆப்ஷன் ஏ சுருள் வடிவம். தெளிவான இருண்ட இரவில் எத்தனை விண்மீன்களை நமது கண்ணால் காண முடியும்? தெளிவான இருண்ட இரவில் சுமார் எத்தனை விண்மீன்களை நமது கண்களால் காண முடியும்? ஆப்ஷன் சி 3000. நெக்ஸ்ட் கொஸ்டின். செரஸ் என்பது ஆப்ஷன் டி சிறுகோள். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது? ஆப்ஷன் ஏ 13.7 மில்லியன். வினாடி ஊசலின் அலைவு நேரம்? வினாடி ஊசலின் அலைவு நேரம் ஆப்ஷன் பி 2 வினாடிகள். பிளிம்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டு இருக்கும்? பிளிம்சால் கோடுகள் எந்த பக்கவாட்டில் குறிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி கப்பல்கள். மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம்? மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் ஆப்ஷன் பி பரப்பு இழுவிசை. மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்ற உதவும் சாதனம்? மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்ற உதவும் சாதனம் ஆப்ஷன் பி ஒளிபெருக்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை? கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை ஆப்ஷன் பி சவ்வூடு பரவல். கண்கோளத்தின் வெளியடுக்குகளில் உள்ளது? கண்கோளத்தின் வெளியடுக்கில் உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஸ்க்ளீரா. கதிர்வீச்சின் அளவு எந்த அலகால் அளவிடப்படுகிறது? கதிர்வீச்சின் அளவு எந்த அலகால் அளவிடப்படுகிறது? ஆப்ஷன் பி ரான்ஜன். ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள்? ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் ஆப்ஷன் சி திரவ ஹைட்ரஜன். மின்னல் கடத்திகளில் பயன்படும் தத்துவம்? மின்னல் கடத்தியில் பயன்படும் தத்துவம் ஆப்ஷன் ஏ மின்காந்த தூண்டல். மின் உருகு இழையின் பண்பு? மின் உருகு நிலையின் பண்பு ஆப்ஷன் சி அதிக மின்தடை குறைந்த உருகு நிலை. ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கும் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை கண்டறிந்தவர்? ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை கண்டறிந்தவர் ஆப்ஷன் டி ஜார்ஜ் சைமன் ஓம். நெக்ஸ்ட். திரவமானி அதாவது தெர்மோமீட்டர் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? திரவமானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? ஆப்ஷன் சி ஆர்கிமிடிஸ் தத்துவம். குவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை? குவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை ஆப்ஷன் பி நேரான மெய்பிம்பம். குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் வெளிநோக்கிய திசையில் இழுவிசையை உணர்கிறீர்கள். இவ்விசைக்கான காரணம்? குடைராட்டினத்தில் சுற்றும் போது நீங்கள் வெளிநோக்கிய திசையில் இழுவிசையை உணர்கிறீர்கள். இந்த விசைக்கான காரணம் ஆப்ஷன் பி மைய விலக்கு விசை. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் இம்மதிப்பிற்கு சமமானது எது? நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் எனில் இந்த மதிப்பிற்கு சமமானது ஆப்ஷன் ஏ 273.15 கெல்வின். மனித உடலின் சராசரி வெப்பநிலை ஃபாரன்ஹீட் மற்றும் செல்சியஸில்? மனித உடலின் சராசரி வெப்பநிலை ஆப்ஷன் சி 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் 37 டிகிரி செல்சியஸ். கீழ்கண்டவற்றுள் எதில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் கடத்து திறனும் அதிகரிக்கிறது? மின்கடத்தா பொருட்கள், கடத்திகள், மீ கடத்திகள், குறை கடத்திகள். சரியான விடை ஆப்ஷன் சி மீ கடத்திகள். பார்வை புலம் அதிகமாக இருப்பது? பார்வை புலம் அதிகமாக இருப்பது ஆப்ஷன் ஏ குவியாடி. ஒளியாண்டு என்பது எதற்கான அலகு? ஒளியாண்டு என்பது எதற்கான அலகு?
ஆப்ஷன் பி தொலைவு. ஒரு சிறந்த அம்மீட்டரின் மின்தடை. ஒரு சிறந்த அம்மீட்டரின் மின்தடை ஆப்ஷன் பி சுழி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன்றுக்கொன்று இணையாக உள்ள இரு சமதள ஆடிகளுக்கு இடையே வைக்கப்பட்ட பொருளால் ஏற்படும் பிம்பங்களின் எண்ணிக்கை. ஒன்றுக்கொன்று இணையாக உள்ள இரு சமதள ஆடிகளுக்கு இடையே வைக்கப்பட்ட பொருளால் ஏற்படும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி முடிவிலி. கீழ்கண்டவற்றுள் இயற்பியல் அளவுகள் அதன் பரிணாமம் இல்லை. கீழ்கண்ட இயற்பியல் அளவுகளுள் பரிணாமம் இல்லாதது எது அப்படின்னா கணத்தாக்கு விசையா, உந்தமா, விசையா, கோணமா அப்படின்னா ஆப்ஷன் டி கோணம். மின்மாற்றி செயல்படுவது. மின்மாற்றி செயல்படுவது ஆப்ஷன் ஏ ஏசியில் மட்டும். அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் நீள்வட்ட பாதை கருத்தை கூறியவர். அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் நீள்வட்ட பாதை கருத்தை கூறியவர் ஆப்ஷன் சி சாமர்பெல்ட். ஆகாய விமானங்களில் ஒளிச்செறிவை கட்டுப்படுத்த ஜன்னல் கண்ணாடிகளாக பயன்படுவது எது? ஆகாய விமானங்களில் ஒளிச்செறிவை கட்டுப்படுத்த ஜன்னல் கண்ணாடிகளாக பயன்படுவது ஆப்ஷன் ஏ போலராய்டு. கீழ்கண்டவற்றுள் எவ்வகை கதிர்கள் கள்ள ரூபாய் நோட்டுகளையும் போலி பத்திரங்களையும் கண்டறிய உதவுகிறது? கீழ்கண்டவற்றுள் எவ்வகை கதிர்கள் கள்ள ரூபாய் நோட்டுகளையும் போலி பத்திரங்களையும் கண்டறிய பயன்படுகிறது? ஆப்ஷன் பி புற ஊதா கதிர்கள்.